ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசிபோமா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணி போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க. கோவக்காய் வச்சுட்டு புளிக்குழம்பு எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி பாருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். புளிக்குழம்புக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்துடலாங்க. 1/4 கிலோ அளவுக்கு கோவக்காய் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு ஓரங்களை கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரவுண்டாக கூட கட் பண்ணிக்கலாம். 10 போல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஒரு வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அளவான உப்பு, புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. தக்காளி போட்டிங்க அப்படின்னா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். 10 போல் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, 6 பல் பூண்டு, 1/4 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் அரைச்சிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கோவக்காய் பிடிக்காதவங்க கூட நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கோவக்காயில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸோ கட்டாயம் வாரத்தில் ஒரு தாட்டியாவது நீங்கள் கோவக்காய் செஞ்சு சாப்பிடுங்க. கோவக்காய் பொரியல், கோவக்காய் வறுவல், இல்லைனாலும் கோவக்காய் புளிக்குழம்பு மாதிரி வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாமே அரைச்சிக்கலாம். வரமிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், சின்ன வெங்காயம், தேங்காய், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாமே நல்லா அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி சட்டியில் தான் செய்ய போகிறேன். அது மண் சட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா பெஸ்ட், அதில் செய்யுங்க. இல்லைனா நீங்கள் இரும்பு பாத்திரத்தில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபிக்கு ஹைலைட்டே பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் தான். தாராளமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், ஒரு இனுக்கு கருவேப்பிலை. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 10 போல் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது காரம் இல்லாத மிளகாய் தான். நீங்கள் காரமான மிளகாய் போடுறதா இருந்தால் வரமிளகாத்தூள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயிலே அந்த வெங்காயம் கோவக்காயில் நல்லா வதங்கட்டும். கோவக்காவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்றைக்கி வாங்குறீங்க அப்படின்னா உடனே செஞ்சுருங்க. ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வெறுமனே கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ பேருக்கு இது பிடிக்குங்கிறது எனக்கு தெரியல, பட் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காய் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தட்டி சேர்த்துறதா இருந்தாலும் சேர்த்திக்கோங்க. அளவான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. காய் பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஒரு தக்காளி பேஸ்ட்டாக போட்டுக்கலாம். நீங்கள் அரிஞ்சு போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். அந்த புளிக்குழம்புக்கு தக்காளி போடும்போது அது ஒரு சுவையாக நல்லாயிருக்கும். ஒரு சிலர் தக்காளி போட மாட்டாங்க, பட் தக்காளி போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா வதங்கட்டும். இந்த மண் சட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் சூடாகிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும், பட் ஒன்ஸ் சூடாயிடுச்சு அப்படின்னா சீக்கிரமாக வேலையாயிடும். தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். காய் வேகிறதுக்காக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா தண்ணியெல்லாம் கொதிச்சு காய் வந்து ஒரு 3/4 பதம் நல்லா வேகட்டும். மூடி போட்டு வச்சுருங்க, அப்போ தான் சீக்கிரமாக காய் வேகும். பாருங்கள், காய் நல்லா வெந்திருக்கு. ஒருவேளை உங்களுக்கு காய் வேகலை அப்படின்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கிலோ கோவக்காய்க்கு 1/4 மூடி தேங்காய் சரியாக இருக்கும். நான் வந்து 1/2 கிலோ கோவக்காய் எடுத்திருக்கேன். 1/4 மூடி தேங்காவே போதுமான அளவில் தான் இருக்கும். உங்கள் குழம்பு கன்சிஸ்டன்சி பொறுத்து நீங்கள் தேங்காய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது தாராளமாக 6லேருந்து 7 பேர் சாப்பிட்லாம். அரைச்ச விழுது ஊற்றிட்டு கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், குழம்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார் இருக்கு இல்லையா, அது அலாசின தண்ணியை நான் ஊற்றிக்க போகிறேன். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றினேன், அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. புளிக்குழம்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும். நல்லா கொதிச்சு வரும்போது கரெக்டாக இருக்கும். நல்லா மூடி போட்டு வச்சுட்டாங்க. தலைன்னு கொதிச்சது. ஒரு 10 to 12 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு நல்லா திக்காய் வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து கொஞ்சம் திக்கான கிரேவியாக தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா முன்னாடியே நிறுத்திடுங்க.
அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது மண் சட்டிங்காட்டியும் நம்ம ஆஃப் பண்ணாலுமே நல்லா கொதிச்சிட்ருக்கு. தூக்கி கீழே வச்சாச்சு. இதுக்கு மெயினான திங் பார்த்தீங்க அப்படின்னா ஹைலைட்டே வந்து தாளிப்பு தான். தாளிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காய தாளிப்பு ஆட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். 10 போல் சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் போடுறத விட நம்ம சின்ன வெங்காயம் போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கொங்கு நாட்டு ஸ்டைல் சமையல் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் தான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ சின்ன வெங்காயம் போட்டு செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். நீங்கள் 1 ஸ்பூன் இல்லை 1/4 ஸ்பூன் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. காஷ்மீரி சில்லி வச்சுருந்தீங்கனாலும் பெஸ்ட், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது கலருக்காக தான். இந்த மாதிரி ஒரு தாளிப்பு ஆட் பண்ணும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தாளிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி நீங்கள் தாளிக்கும் போது தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், பட் செஞ்சு பாருங்கள். கோவக்காய் பிடிக்காதவங்க கூட கோவக்காய் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனல் ஆல்ரெடி கோவக்காய் வச்சுட்டு 2-3 ரெசிபிஸ் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன ரெடி பண்ணியிருக்கேங்கிறதையும் பார்த்துடலாம். நல்லா சுட சுட சாதம், முட்டைக்கோஸ் பொரியல், புளிக்குழம்பெல்லாம் வைக்கும்போது இந்த மாதிரி காய் செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். கோவக்காய் புளிக்குழம்பு சும்மா ஒரு கரண்டி போட்டாலே போதும், நல்லா சுடுசாதத்தில் பெசரி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். தக்காளி ரசம், கெட்டியான தயிர். இன்றைக்கி எங்கள் வீட்டிலே தான், உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லுங்கள். பா. ரொம்ப சூப்பரான டேஸ்டான ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். கோவக்காய் புளிக்குழம்பு நான் சொன்ன அதே அளவுகளில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது ரைஸ்க்கு மட்டும் இல்லை, சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறது கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. பாய்.